நம சிவாய. காசி யாத்திரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எத்தனையோ ஆன்மீக யாத்திரைகள் இருந்தாலும் மோட்சம் தரக்கூடிய ஒரே யாத்திரை தான் இந்த காசி யாத்திரை. நம்மளோட இந்த காசி யாத்திரை பயணத்துல காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தாயார், அன்னபூர்ணி தாயார் இவங்களை தரிசிச்சதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கயா, பிரயாக்ராஜ்னு சொல்லப்படுற அலகாபாத், அயோத்தியா இந்த 4 ஊர்களையுமே ஒரே ட்ரிப்ல சுத்தி பார்க்கறது தான் நம்மளோட இந்த காசி யாத்திரை சீரீஸ். இது நம்ம காசி யாத்திரை எபிசோட் 2. இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம காசியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க பூக்களுக்கு மனம் இருக்காதா? கருடன் வட்டமிடாதா? சாணியில புழுக்கள் வைக்காதா? பிணங்கள் நாராதா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விடையையும், இந்த காசிக்கு எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம எப்படி குறைவான செலவுல போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எங்களுடைய ஓன் டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸையே தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. காசி ஒரு தெய்வீகமான நகரம். ஒரு முறை இங்க வந்து தரிசிச்சுட்டா போதும், திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வர தோன்ற ஒரு புனிதமான மண். நம்ம வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தத்தை உணர்த்துற புண்ணிய பூமின்னு கூட சொல்லலாம். கங்கை கருணை பொழிய, விஸ்வநாதரின் அருள் சூழ, கால பைரவர் காவல் நிற்க, விசாலாட்சி அன்னை ஆசி வழங்க, அன்னபூர்ணா தேவி அன்னம் அருள, சங்கட் மோட்சன் ஹனுமன் சங்கடம் நீக்க, இப்படி பல தெய்வங்கள் ஒன்று கூடி ஒரே இடத்தில் ஆசிர்வதிக்கும் புண்ணிய பூமி தான் இந்த மகா காசி. இந்த காசியில இறந்தாலோ அல்லது இறுதி சடங்கு மேற்கொள்ளப்பட்டாலோ விஸ்வநாதருடைய அருளால மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. ஆதி காலத்துல இந்த ஊரோட பேரு காசின்னு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா பனாரஸ்னு மாத்திருக்கிறாங்க. இப்ப வழக்கத்துல இருக்கிறது வாரணாசி. இந்த காசின்னு சொல்லப்படுற வாரணாசி இந்தியால உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல கங்கா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிட்டிங்க. இது இந்து சமயத்தினரின் ஆன்மீக தலைநகரமாகவும் சொல்லப்படுது. நம்ம வாரணாசிக்கு வந்துட்டோம். நாங்க சென்னையில இருந்து சனிக்கிழமை ஈவினிங் ட்ரெயின் ஏறி திங்கக்கிழமை மார்னிங்ல நம்ம வாரணாசிக்கு வந்து இறங்கியாச்சுங்க. இந்த வாரணாசிக்கு எப்படி வர்றது, காசி கோயிலை பத்தின இன்னும் நிறைய அரிய தகவல்கள், இது கூடவே எங்களுடைய டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு எபிசோட் நம்பர் 1ங்கிற பேர்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ இன்னும் பார்க்கலையா? அப்ப வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ண ஈஸியா இருக்கும். இந்த வாரணாசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களை ஆச்சரியப்படுத்தின 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம், என்னதான் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ஹால் இருந்தாலும் இங்க வர பக்தர்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு வசதியா பிரம்மாண்டமான டென்ட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்டே பண்றது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். அண்ட் 2வது விஷயம், ரோப் கார் ஃபெசிலிட்டி. இப்போ நீங்க மேல பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போறதுக்கான ரோப் கார் ஃபெசிலிட்டிங்க. இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்குது. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், வாரணாசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நந்தி சர்க்கிள் வரைக்கும் உங்களுக்கு ரோப் கார்லயே நீங்க போய் ஜாலியா இறங்கிடலாம். வாங்க, காசிக்கு வந்தாச்சு. எங்க தங்குறது? காசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 ரூபாய் ரேஞ்ச்ல இருந்து ஏகப்பட்ட அகாமடேஷன்ஸ் கொட்டி கிடக்குதுங்க. இதை நீங்க நேர்ல போயும் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். இன்னும் லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ரூம்ஸ் புக் பண்ணணுமா? இருக்கவே இருக்கு யாத்ரா டாம் ஆப். இந்தியால இருக்கிற மேக்சிமம் கோவில் நகரங்கள்ல இந்த யாத்ரா தாம் லிங்க்டு ஹோட்டல்ஸே நிறைய கிடைக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து உங்களுக்கு டார்மெட்ரிஸ் கிடைக்குது. அதே மாதிரி 300 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் கூட கிடைக்குது. சோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரூம்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இது தவிர இங்க நிறைய கோவில் சார்ந்த மடங்கள், கம்யூனிட்டி சத்திரங்கள்னு ஏகப்பட்ட அகாமடேஷன்ஸ் இருக்குதுங்க. உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்களும் காசிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்யூனிட்டி சத்திரத்துல தாங்க ஸ்டே பண்ண போறோமே. அதுதான் நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம்.
நம்ம தமிழ் மக்களுக்காக கட்டப்பட்ட இந்த சத்திரத்துல எப்படி ரூம் புக் பண்றது, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப பழமையான சத்திரம்னு சொல்றாங்களே, இதோட ஹிஸ்டரி என்ன, காசி விசாலாட்சி அம்மன் கோவிலுடைய ஓனரே இவங்க தான் சொல்றாங்களே, உண்மையா? இன்னும் இதை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தான் அதே எபிசோட் 1 வீடியோல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போதைக்கு நாங்க வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பேட்டரி ஆட்டோ பிடிச்சு நந்தி சர்க்கிளுக்கு தாங்க வந்து இறங்கியிருக்கோம். நந்தி சர்க்கிளுக்கு வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ நந்தி பார்க்குற திசையில் வந்துட்டு விஸ்வநாதரோட ஆலயம் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் வந்துட்டு இந்த நந்திக்கு பின் பக்கமாக ஃபர்ஸ்ட் லெஃப்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். கீழே பார்த்து நடங்க. வந்துட்டோங்க. ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம், கோடோவ்லியா, வாரணாசி. வந்தாச்சு வந்தாச்சு. ஓகே, நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சாச்சுங்க. அடுத்ததான் நம்ம வந்து கங்கை நதிக்கு தான் போக போகிறோம். வாங்க. இந்த வாரணாசி சிட்டியில் இருக்கிற மேக்ஸிமம் ஏரியாஸ் கலின்னு சொல்லப்படுற குட்டி குட்டி சந்துங்களாக தான் இருக்குமே. ஸோ வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல கலின்ட்டு, அவ்வளோ குட்டி குட்டி சந்துங்க இது எல்லாமே. இதுக்குள்ளார வந்துட்டு 2 வீலர் மட்டும்தான் போக முடியுது. பாருங்க, ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு தான் உள்ளெல்லாம் நிறைய இடுக்கு சந்தெல்லாம் இருக்குது. வழி தெரியாம தொலைஞ்சோன்னா நம்மளே கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்க வேண்டியது தான். பட் நிறைய பேர் கிட்ட நம்ம வந்து வழி தெரியலன்னு கேட்டால் இங்கே எல்லாருமே வந்து வழி காட்டுறாங்க. அதனால நமக்கு நடுவில் எங்கேயும் மாட்டிப்போமோ அப்படின்ற பயம் இல்லை. வாங்க. கூகுள் மேப்லாம் ஒன்றும் செய்யலை, ஒரு வழியும் காட்டலை. எஸ், ஏகப்பட்ட கலீஸ் தாண்டி நாம இப்போ வந்திருக்கிற இடம் கங்கை நதி. அப்பாடி, கேமல் இருக்குமா? அவன் பீச் போதே இருக்குமா? அப்பாடி, ரொம்ப தூரமா நடந்து நம்ம வந்திருக்கிற இடம் வந்து தசஸ்வமேதா காட்டுங்க. இந்த இடம் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரத்துல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் தான். ஆனா நிறைய குட்டி குட்டி சந்தெல்லாம் நம்ம கடந்து தான் வரோமே. குட்டி குட்டி சந்தா இருக்கிறதால கூகுள் மேப்பால் சரிவர வழி காட்ட முடியலங்க. ஸோ அப்படியே ஆன் தி வேல வர்றவங்க கிட்ட வந்துட்டு நம்ம கங்கை நதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே நிறைய பேர் நமக்கு ரூட் வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க. அதுபடி தான் நாங்களும் இங்கே ரீச் பண்ணோமே. இந்த தசஸ்வமேதா காட்டில் தான் கங்கா ஆரத்தி ஈவினிங்க்கு பயங்கர கூட்டம் வர இடங்க. 10 அஸ்வமேத யாகங்களை பிரம்மதேவர் இங்க நடத்தியதால அதை அப்படியே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி தசஸ்வமேதா காட்டுன்னு இங்க சொல்றாங்க. இந்த காசி யாத்திரையில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருத்தங்களுடைய பேர் இருக்கு. அவங்க தான் இன்னொரு ராணி அகல்யாபாய் ஹோல்கர். இந்த ஆன்மீக பூமியான காசிய இஸ்லாமிய மன்னர்களிடமிருந்து மீட்டெடுத்த பெருமை இவங்களுக்கே சேரும். அப்படி என்ன இவங்க செஞ்சாங்க, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல போக போக பார்க்க போறோம். இப்போதைக்கு ஒரு சின்ன தகவல். இந்த தசஸ்வமேதா காட்டை 1774 வருஷம் பிரம்மாண்டமா புனரமைச்சது இந்த அகல்யாபாய் ராணி தான். இந்த தசஸ்வமேதா காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு இருக்குதுங்க. அதுக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்துட்டு போட் சர்வீஸ் கூட ரன் பண்ணுறாங்க. நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த போட்லேயும் போயிட்டு எவ்வளோ ரூபாய் என்னங்கிறதுலாம் நம்ம விசாரிக்கலாம். சரிங்களா? பார்ப்போம், மதியானத்துக்கு மேலே பார்ப்போம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் பிரயாக் காட். இந்த இடம் தசஸ்வமேதா காட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. இந்த வழியில தான் காசி விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்குது. வாங்க. இங்க வழிபாடும் முறை பொறுத்த வரைக்கும் காசி விஸ்வநாதரை தரிசிக்க போறதுக்கு முன்னாடி கங்கையில நீராடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இந்த தசஸ்வமேதா காட்லயே கங்கா ஸ்நானம் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் இந்த காட்ஸ் வழியாவே நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனாலே விஸ்வநாதர் கோவில் வந்துடும். அதெல்லாம் சரி, இதுக்கு கோவில் வாசல்ல இருக்கிற கங்கை நதிக்கரையிலே குளிக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த விஸ்வநாதர் கோவில் வாசலுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் மணிகர்ணிகா காட். இது ஒரு மிகப்பெரிய சுடுகாடு.
இங்க நிறைய இறுதி சடங்குகள் நடக்கிறதால எங்களுக்கு அங்க குளிக்கணும்ன்ற எண்ணம் வரல. அதனாலதான். இந்த கங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ்னு எதுவும் கிடையாதுங்க. ஒரு சில முக்கியமான காட்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி துணி வச்சு மறைச்சு சேஞ்சிங் ரூமா வச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா நீங்க இங்க குளிச்சுட்டு பெட்டர் உங்க ரூம்க்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட். நாங்களும் ரூம்க்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க டிசைட் பண்ணோமே. எப்படியும் நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற அந்த சத்திரத்துக்கு தானே போக போறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா போய்கிட்டு பேசாம லஞ்ச் டைமுக்கு போனா சத்திரத்திலேயே நல்லா திருப்தியா சவுத் இந்தியன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலாமே அப்படின்னு யோசிச்சு கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற காட்ஸ் வழியா நடக்க ஆரம்பிச்சோம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் சீத்தலா காட். கரெக்டா இந்த தசஸ்வமேதா காட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல வந்து பிரயாக் காட் இருக்குன்னா ரைட் சைட்ல வந்து சீத்தலா காட். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரைட் சைடு நோக்கி தான் டிராவல் பண்ண போறோம். நாங்க இது வரைக்கும் பார்த்த இந்த 3 காட்ஸ்லயுமே வந்துட்டு பூஜை காரியங்கள்லாம் நடத்துறாங்க. பாத்தீங்களா வீடியோல? சரி, இங்க வந்து இந்த காசில பிரயாக் காட், நமோ காட், மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 84 காட்ஸ் இருக்குதுங்க. அது என்ன காட்? காட்டுனா வேற ஒன்றும் கிடையாதுங்க, படித்துறை தான் இங்க காட்டுன்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஆன் தி வேல இன்னும் என்னென்ன படித்துறைகள் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அடுத்ததா அஹல்யாபாய் காட். இந்த காட் எல்லாமே ரொம்ப அப்படியே அடுத்தடுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஆன் தி வேல எல்லா இடமுமே பார்த்துக்கிட்டே போகலாம். இதுக்கு வந்து நீங்கள் நடந்து கூட போய் பார்க்கலாங்க. பட் இங்கே வந்துட்டு போட்டில் கூட்டிகிட்டு போகிறோம், டோட்டலாக 84 காட்ஸையும் காட்டுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக அவங்க எல்லா காட்ஸையும் காட்டுவாங்கன்னு தெரியல. பிகாஸ் நம்ம இப்படி தண்ணியில் இப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்த இடம் தான் இப்படியே நமக்கு ஷோ பண்ணிடுவாங்கல்ல. இது நாங்கள் விசாரித்தோம், 3500 ரூபாய் சொல்கிறாங்க ஒரு போட்டுக்கு எங்கள் 4 பேருக்கும். அப்புறம் இல்லை வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் 2500 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனிவே நம்ம வந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு போகிற ஒரு சின்ன பிளான் இருக்கிறதால அந்த டைமில் வேணால் நல்லா குறைச்சி பேரம் பேசி போய் பார்க்கலாம். அடுத்ததா முன்ஷி காட்டு, தர்பங்கா காட், ராணா மஹால் காட்டுன்னு இப்படி வரிசையா இந்த ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற எல்லாமே உங்களுக்கு படித்துறைகள் தாங்க. கிட்டத்தட்ட 84 காட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு காட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போனோம்னா இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு பத்தாது. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான படித்துறைகளை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த காசில திரும்புற பக்கம் எல்லாம் ஏகப்பட்ட சாதுக்கள், அகோரிகள்னு நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியும். அதுலயும் இந்த கங்கை கரையில தான் ஏராளம். அவங்களுடைய வாழ்க்கை முறை நம்மள போல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமானது. அது தெரிஞ்சுக்கணுங்கிற பேர்ல நீங்க தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்ததா நம்ம வந்திருக்கிற இடம் தான் கேதார் காட். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னன்னா இங்க ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குதுங்க. அதுவும் சிவன்னு தமிழ்ல எழுதிருக்குது. இந்த கோயிலோட பேரு கேதாரீஸ்வரர் கோவில். ரொம்ப கடினமான யாத்ராவான கேதார்நாத்துக்கு நேர்ல போய் தரிசிக்க முடியாதவங்க இங்க வந்து இந்த கோயில்ல இருக்கிற சிவனை வணங்குறதன் மூலமா கேதார்நாத்துக்கே போயிட்டு வந்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த கோயில் இப்ப இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலை விடவே பழமையானதாம். இன்ஃபேக்ட் முகலாய மன்னன் அவுரங்கசீப்பால அழிக்கவே முடியாத கோவில்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லப்படுது. கோவில் தாங்க ரொம்ப ரொம்ப பழமையானது. ஆனா இந்த படித்துறைகள் நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்த விஜயநகர பேரரசால புனரமைக்கப்பட்டதாம். என்னமா நெத்தில பிரசாதம் கொடுத்தாங்க, ருத்ராட்சம் கொடுத்தாங்க, நெத்தில பட்டையும் போட்டு விட்டாங்க. இது வந்து கேதார கௌரி ஸ்தலம். இங்க வந்து கௌரி அம்மாவுடைய சன்னதியும் இருக்குது. உள்ள வந்து கேதார்நாத்ல நம்ம பார்த்திருப்போம்ல, சின்னதா ஒரு மலை கல்லு மாதிரி அமைஞ்ச ஒரு லிங்கம் இருக்கு இல்லைங்களா, அதேதான் இங்கேயும் இருக்குது. பட் நம்மளே வந்துட்டு இங்க இருக்கிற பூஜை சாமான்கள், தீர்த்தம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா நம்ம கையாலே வந்துட்டு சிவனை தொட்டு வணங்குறதுக்கு அலோவ் பண்றாங்க. எனக்கு இந்த கோயில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு எல்லையில இருப்பாங்கல்ல, கிராம தேவதைகள் இருப்பாங்கல்ல, அவங்க கல் வடிவத்துல இருப்பாங்கல்ல, அதே உருவத்துலதான் இங்க வந்து கௌரி தேவி இருக்கிறாங்க. நமக்கு தெரியும்ல, பார்த்தாலே இவங்க நம்ம அம்மா அப்படிங்கிற மாதிரி தெரியும்ல. அந்த மூக்குத்தி எல்லாம் போட்டு
பார்க்க அவ்வளோ அட்டகாசமா இருக்கிறாங்க. திருப்தியா வணங்கியாச்சு. இந்த கோவிலுடைய படிக்கட்டுகளுக்கு கீழே கௌரி குண்டுன்னு ஒரு சின்ன குளம் இருக்குது. மழை காலங்கள்ல மட்டுமே நிரம்பி இருக்கிற இந்த குளத்தோட தண்ணீரை புனித நீராவே கருதுறாங்க. இங்க நிறைய பூஜைகள் புண்ணிய காரியங்கள்லாம் செய்யறத எங்களால பார்க்க முடிஞ்சதுங்க. நாங்க இன்னைக்கு பார்த்ததுலயே தசஸ்வமேதா காட்டுக்கு அடுத்தது இந்த கேதார் காட்ல தாங்க அதிக கூட்டமே. அது மட்டும் இல்லாம இங்க ஈவினிங் கங்கா ஆர்த்தியும் நடக்குமா. இங்கேயே ஒரு ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து வேற ஏதாவது முக்கியமான படித்துறை வருதான்னு இந்த கங்கை நதிக்கரையை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்களோட நடைய கண்டினியூ பண்ணோம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஹரிச்சந்திர காட். முற்றம் துறந்த மன்னன், அரசனாக இருந்த மன்னன் சுடுகாட்டுக்கு காவலனாக மாறிய நினைவு போற்றும் விதமாக இந்த காட்டுக்கு ஹரிச்சந்திர காட் என்ற பெயர் வந்ததாம். இங்க 24 மணி நேரமும் பிணங்களை எரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எவ்வளவு பிணங்கள் எரிஞ்சாலும் அந்த எரியிற வாடை மட்டும் வெளியில வரவே இல்லை. கரெக்ட் தாங்க. இந்த ஹரிச்சந்திர காட், மணிகர்ணிகா காட் இதுதான் இந்த காசிலேயே கங்கை கரை ஓரமாகவே அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய சுடுகாடுகள். பெரும்பாலான இந்துக்கள் தங்களுக்கான இறுதி சடங்குகள் நடக்கணும்னு ஆசைப்படுற இடம் தான் இந்த ஹரிச்சந்திரா அண்ட் மணிகர்ணிகா காட்ஸ். இது மனிதர்களுடைய இறுதி சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால இந்த 2 படித்துறைகள் பற்றிய டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோவா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே தெரியிற ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்குறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோல இறுதி சடங்குகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கிறதால 18 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்க, இலக்கிய மனம் படைத்தவங்க அந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்க்கறத தவிர்க்குமாறு கேட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது சிவாலா காட்டு. நம்ம நாட்டுக்கோட்டை சத்திரத்திலிருந்து தசஸ்வமேதா காட்டு வழியா ஆத்தூரமா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த சிவாலா காட்டை ரீச் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து மேலே ஏறி தான் மறுபடியும் நாட்டுக்கோட்டை நகரத்தா சத்திரத்துக்கு ரீச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அசிகாட் வரைக்கும் நடந்து போகிறது தான் பிளான் பண்ணோம். ஆனால் ஆல்ரெடி டைம் 1 மணி தாண்டிடுச்சு. முதல்ல சத்திரத்துக்கு போய் லஞ்சு முடிச்சுட்டு காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தாய், அன்னபூர்ணி இவங்க 3 பேரையும் தரிசனம் செஞ்சு அதுக்கப்புறம் வேணா இந்த காட்ஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதால் தான் பிளான்ல இப்படி ஒரு சேஞ்ச். சரிங்களா, அங்கே போலாமா? நாங்க சிவாலா காட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு நடந்து போய் அங்க இருந்து ஒரு பேட்டரி ஆட்டோ மூலயமா நந்தி சர்க்கிளை நோக்கி கிளம்பிட்டோம். இந்த பேட்டரி ஆட்டோல ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. நந்தி சர்க்கிள் போய் இறங்கினதுமே அகைன் நாட்டுக்கோட்டை சத்திரத்துக்கு நடந்து போய் அங்க எங்களோட லஞ்சையும் முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் அதே நந்தி சர்க்கிள் கிட்டே வந்துட்டோம். வாரணாசியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இடத்துல ஒண்ணுதான் இந்த நந்தி சர்க்கிள். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கோயில்கள் எல்லாத்துக்குமே சென்டர் பிளேஸ். இங்க இருந்து ஒரு 400 மீட்டர் போனீங்கன்னா நீங்க விஸ்வநாதர் டெம்பிள் போயிடலாம். அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா காலபைரவர் டெம்பிள். அதே மாதிரி அப்படியே நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசஸ்வமேதா, அதாவது கங்கா ஆரத்தி எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். சோ இது எல்லாமே வந்துட்டு இதை சுத்தி தாங்க இருக்குது. அண்ட் நம்ம தங்கி இருக்கிற அந்த சத்திரமும் கூட இந்த நந்திக்கும் அப்படியே பேக் சைட்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க ரொம்ப முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் நீங்க ஷேராட்டல் ஏதாவது சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கும் லேண்ட்மார்க்கா நீங்க இந்த நந்தி சர்க்கிள் சொன்னாலே போதும், உங்களுக்கு கொண்டு வந்து இங்கே டிராப் பண்ணிடுவாங்க. சரி வாங்க நம்ம இப்போ பைரவரை தரிசிக்க போகலாம். நாங்க இந்த நந்தி சர்க்கிள்ல இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷம் வாக்கிங்லயே காசி விஸ்வநாதர் கோவிலுடைய 4ஆம் நம்பர் கேட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். ஆனா இப்ப நம்ம டைரக்டா கோவிலுக்குள்ளார போக போறது இல்ல. என்னதான் கங்கா ஸ்நானம் பண்ணினாலும் இந்த காசியோட காவல் தெய்வமான கால பைரவரை வணங்கி அவர் அனுமதியோட தான் காசி விஸ்வநாதரை தரிசிக்கணுமா. அதுதான் இங்க வழிபட முறைன்னு சொல்லப்படுது. ஓகே, நம்ம கங்கை நதியில நீராடி ஆச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம வந்து காலபைரவர் கோவிலுக்கு தான் போக போறோமே. இது வந்து நந்தி சர்க்கிள்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. நம்ம காலபைரவரை தரிசிச்சுட்டு அகைன் மறுபடியும் கேட் நம்பர் 4க்கு தான் வந்து விஸ்வநாதரை தரிசிக்க போறோம். வாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாத ஹனுமனையே எதிர்த்து காலபைரவர் பயங்கர யுத்தம் செஞ்சது ஒரு தனி கதை. சிம்பிளா சொல்லிடுறேன். ராமாயண கதைப்படி தீவிர சிவபக்தனான ராவணனை யுத்தத்துல ராமர் வதம் செஞ்சதால அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக ராமர் ஹனுமன் கிட்ட காசில இருந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரும்படி ஆணையிட்டாராம்.
ஹனுமனும் காசிக்கு வந்து காலபைரவருடைய பெர்மிஷன் இல்லாம சிவலிங்கத்தை தேட ஆரம்பிச்சாராம். அப்போ கருடன் வட்டமிட்டு சிவலிங்கம் இருக்கிற இடத்த காட்டுச்சான். அதை கவனிக்காத ஹனுமனுக்கு வள்ளி சத்தமிட்டு உணர்த்துச்சான். ஹனுமன் அந்த சிவலிங்கத்தை எடுக்க முற்படும் போது காலபைரவர் சடன் அவங்க முன்னாடி தோன்றி ஹனுமனோட பயங்கர யுத்தம் செஞ்சாங்களாம். இதனாலதான் ராமேஸ்வரத்துக்கு ஹனுமன் சிவலிங்கத்தை கொண்டு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான். அதுக்குள்ள சீதையே மண்ணால சிவலிங்கத்தை செஞ்சுட்டாங்கன்றது ஒரு தனி கதை. பட் இந்த காசி கதையை பொறுத்த வரைக்கும் உலக நன்மைக்காகத்தான் ஹனுமன் சிவலிங்கத்தை எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறத உணர்ந்த பிறகுதான் காலபைரவர் அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு போறதுக்கு பெர்மிஷன் தந்தாராம். இருந்தும் தன்னோட பெர்மிஷன் இல்லாம ஹனுமனுக்கு ஹெல்ப் பண்ண குற்றத்துக்காக அவர் கொடுத்த சாபத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் காசியில கழுகு வட்டமிடாது, வள்ளி சத்தமிடாதாம். நம்ம இப்போ காலபைரவருடைய கோவிலுக்கு தாங்க கியூல நின்றுட்டு இருக்கிறோம். செம்ம கியூ நிக்குது. ஆக்சுவலா இங்க வந்து செப்பலுக்கு தனியா எதுவுமே கவுண்டரே கிடையாது. சோ இங்க இருக்கிற கடைகள்ல நீங்க ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா வாங்க தான் செய்யணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களோட செருப்பை வந்து அவங்க காவலுக்கு பாத்துக்கிறாங்களே. இது வந்து இங்க பண்ற ஒரு பெரிய ஸ்கேம்னே கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ கூட்டங்கள் வர ஒரு கோவில்ல வந்துட்டு செருப்புக்குன்னு ஒரு கவுண்டர் கூட வைக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்குது வர பக்தர்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா வாங்கியே தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு இப்ப நம்ம தள்ளப்படுறோம். இந்த காலபைரவர் கோயில் ஒரு குட்டி சந்துக்குள்ளார் தான் இருக்குது. கியூ மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல இருந்துச்சுங்க. இருந்தாலும் ஒரு வழியா என்ட்ரி ஆகி இன்னொரு வழியா எக்ஸிட் ஆகுறதால எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் குயிக்கா மூவ் ஆயிடுதுங்க. நாங்களும் ஜஸ்ட் 1 ஹவர்லயே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். நாம காலபைரவரை ரொம்பவே திருப்தியா வணங்கியாச்சு. பயங்கர கூட்டம். ஸோ ஒரு வழியா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம அடுத்ததா வந்து காசி விஸ்வநாதரை தான் தரிசிக்க போறோம். வாங்க. இந்த காசியில பெரும்பாலான இடங்களுக்கு நம்ம நடந்துதான் போக வேண்டியது இருக்குமே. பேட்டரி ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனா கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா வெஹிக்கிள்ஸ்க்கு நோ என்ட்ரி போட்டுருவாங்க. நாங்க போகும்போதும் அப்படியே தாங்க நடந்தது. சுத்தி அதே இடத்துக்கு ஏதோ திருப்பி வரும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேலு துரத்த, அதுக்கு பின்னாடி விஜய் சூர்யா துரத்தன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அப்படியேதான் சுத்திக்கிட்டு இருக்குமே தவிர இப்ப வரைக்கும் நம்ம எங்க ரீச் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போகவே முடியல. எப்படியோ அங்கங்க வழி கேட்டு விசாரிச்சு சுமார் 1 கிலோமீட்டருக்கு நடந்தே போய் தான் கோவிலை ரீச் பண்ணோமே. நம்ம நந்தி சர்க்கிள்ல இருந்து தோராயமா ஒரு 300 மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோவிலுடைய கேட் நம்பர் 4 என்ட்ரிக்கு தான் வருவோமே. சரிங்களா? இங்க வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீ தாங்க. இதே கேட் நம்பர் 4ல உங்களுக்கு பெய்டு தர்ஷனும் இருக்குதுங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த கேட் கிட்ட காட்டினேன் இல்லையா, அது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தர்ஷன் தான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சுகம் தர்ஷன் அப்படின்ற பேர்ல உங்களுக்கு பெய்டு தர்ஷனும் இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம பெய்ட் தர்ஷன்ல போக போறது இல்ல, ஃப்ரீ தர்ஷன்ல தான் போக போறோம். ஸோ உங்களுடைய திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கிற லக்கேஜ் ரூம்ல வச்சுட்டு நம்ம தரிசனத்துக்காக கியூல போய் நிக்க வேண்டியதுதான். பயங்கர கூட்டமா இருக்குதுங்க. தரிசனம் எத்தனை மணிக்கு முடியும்னு கூட தெரியல. வாங்க போலாம். இந்த காசி விஸ்வநாதர் கோவில் தான் சிவன் வாழும் ஸ்தலமாக கூறப்படுகிறது. இந்த கோவில்ல இருக்கிற சிவலிங்கம் 12 ஜோதிர்லிங்கத்துல ஒன்றாகவும் ஆதி சிவலிங்கமாகவும், அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் தோன்றிய காலத்துல தங்கள யாரு பெரியவங்க அப்படிங்கிற அகம்பாவத்தை நீக்க சிவன் அக்னி ஸ்வரூபமாக காட்சியளித்த நினைவை போற்றும் வகையில அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலுக்குன்னு இன்னும் நிறைய ஹிஸ்டரி இருக்குது. அதுல குறிப்பிட்டு ஒண்ணு சொல்லணும்னா, மனைவியை இழந்த கணவன் கடவுளே ஆனாலும் தன்னிலை இழந்து போவான். அதுக்கு எடுத்துக்காட்டே இந்த காசி தான். தன் தந்தையான தக்ஷனுடைய யாகத்துக்கு சென்ற பார்வதி தேவி தன்னுடைய கணவர் சிவனை இன்வைட் பண்ணாத கோவத்துல அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து உயிர் விட்டதையும், அந்த எரிஞ்ச உடலை சுமந்துக்கிட்டு சிவன் கோவத்துல ருத்ர தாண்டவம் ஆனதையும், இதனால உலகம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு விஷ்ணு பகவான் தன் கையில இருந்த சுதர்சன சக்கரத்தால பார்வதி தேவியுடைய உடலை 51 துண்டுகளாக வெட்டியதையும், அந்த துண்டுகள் விழுந்த இடம் 51 சக்தி பீடங்களாக உருவான விஷயம்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எரிந்த நிலையில இருந்த பார்வதி தேவியுடைய உடலை துண்டு துண்டுகளாக வெட்டியதால
சிவனுடைய கோபத்துக்கு ஆளாக கூடும்னு பயந்த விஷ்ணு பகவான் தன் கைகளாலேயே ஒரு சிவலிங்கத்தை வடித்து மன்னிப்பு கேட்டு தவம் இருந்தாராம். உலகை காக்கவே விஷ்ணு இந்த செயலை செய்தார் என்பதை உணர்ந்த சிவன் அவரை மன்னித்து பிரம்மாண்டமான உருவத்துல, அதாவது விஸ்வரூபத்துல காட்சி அளித்தாராம். அதனாலதான் இங்க இருக்கிற சிவன் விஸ்வநாதர் என்ற பேர்ல அழைக்கப்படுகிறார். ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாங்க இந்த காசில இந்த கோவிலுடைய ஹிஸ்டரியை பத்தி பப்ளிக்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க எங்க கிட்ட சொன்ன தகவல் தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்றோம். இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மசூதி, இதுக்கு பேரு ஞானவாபி மசூதி. இதுதான் ஆதி விஸ்வநாதர் கோவிலாம். முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த கோயில் இடிக்கப்பட்டு மசூதியாக மாற்றப்பட்டதாம். இதுக்கு அடையாளமா இந்த விஸ்வநாதர் கோவிலுடைய நந்தி இந்த மசூதியை பார்த்தபடிதான் இருக்குமா. இப்ப இருக்கிற இந்த விஸ்வநாதர் கோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னொரு ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவங்களால 1780 வருஷம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மசூதி பக்கத்திலேயே கட்டப்பட்டதாம். பின்னர் இந்த கோயிலுடைய விமானம் இருக்கு இல்லையா, அதாவது மேற்கூரை, இது சுமார் 1 டன் தங்கத்தால 1835 வருஷம் மகாராஜா ரஞ்சித் சிங்கால உருவாக்கப்பட்டதாம். இப்போ நீங்க பாக்குற இந்த காரிடர் 2021 வருஷம் நம்ம இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியால திறக்கப்பட்டதுங்க. அதுவும் கங்கை கரையை பார்த்த மாதிரி பிரம்மாண்டமா. என்னது காரிடர் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் கோவில் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. இருந்தாலும் 4 பக்கமுமே உங்களுக்கு தரிசனம் பண்றதுக்கான வசதிகள் பண்ணி வச்சிருக்கிறதால எவ்வளவு கூட்டம் இருந்தாலுமே ரொம்பவே சீக்கிரமா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர முடியுது. ஓகே, காசி விஸ்வநாதரை ரொம்பவே திருப்தியா தரிசிச்சாச்சு. டைம் பாத்தீங்கன்னா இதுவே 6 மணி ஆயிடுச்சுங்க. உள்ள ஏகப்பட்ட கூட்டவங்க, ஆனா கடகடன்னு மூவ் ஆயிடுது. இதுல என்னன்னா காலையில ஏர்லி மார்னிங் வந்துட்டு 3 to 4 மங்கள ஆரத்தி நடத்துவாங்க. நீங்க அப்போ அந்த பூஜையில கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க சிவனை வந்துட்டு உங்களோட கையால தொட்டு வணங்கலாம். சோ காலையில வரலாம் ட்ரை பண்றோம். இந்த குளிருக்கு முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த விஸ்வநாதர் கோவில் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 கேட்ஸ் இருக்குது. இதுல கேட் நம்பர் 2 and 3யும் எக்ஸிட் கேட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கங்கை நதி பக்கமா இருக்கிற என்ட்ரி கேட்டுங்க. நீங்க ஏர்லி மார்னிங் மங்கள ஆரத்தி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேட் நம்பர் 1 வழியா தான் உள்ள போகணுமே. கேட் நம்பர் 4 இதுதான் கோயிலுக்கான மெயின் என்ட்ரி கேட்டு. இங்கதான் மொபைல் லாக்கர்ஸ், செப்பல் கவுண்டர், வீல் சேர் ஃபெசிலிட்டின்னு எல்லாமே இருக்கு. இப்போ நாங்கள் கேட் நம்பர் 2 வழியாக தான் வெளியே வந்துட்டு இருக்கோம். நீங்கள் பேக்கில் பார்ப்பீங்க நிறைய ஃப்ரீ லாக்கர்னு. இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஆக்சுவலாக பேருக்கு தான் இந்த போர்டு. நம்ம இவங்ககிட்ட 150 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் பொருளை விலைக்கு வாங்கினா மட்டும்தான் ஃப்ரீயாக லாக்கர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு 50 ருபீஸ் கூட கொடுக்குறோம் எங்கள் பேக்கை வச்சுக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஒத்துக்கவே இல்லை. 150 ரூபா வாங்கிட்டு தான் நம்மளோட பேக்கை வச்சு அலோவ் பண்ணாங்க. அந்த 150 ரூபாய்க்கு நான் வெறுமனே சும்மா இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 குட்டி லட்டு இருக்க பாக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அந்த 6 லட்டு ஒருத்தர் 20 ரூபா கூட வராது. வேறு வழி இல்லை. நாங்கள் கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக லாக்கர் வேணும். கோயிலுக்குள்ளே அலௌடு இல்லை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் பண்ணோம். நீங்கள் பெட்டர் எல்லாத்தையுமே ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த கோவில் தரிசனத்துக்கு உள்ளே போகிறதுக்கு எதுவுமே அலௌடு இல்லை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் குறிப்பிட்டு இந்த கேட் நம்பர் 2 வழியாக வெளியில் வந்ததுக்கு காரணமே காசி விசாலாட்சி அம்மன் கோவில், அன்னபூர்ணி அம்மன் கோவில், இந்த 2 கோவில்களுமே இங்கே தான் இருக்கு. இதுல அன்னபூர்ணி தாயார் கோவில் இந்த எக்ஸிட் கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. அன்னம் என்றால் உணவு, பூரணி என்றால் அளிப்பவள். உலக மக்களுடைய பசியை போக்குறதுக்காக பார்வதி தேவி அன்னபூர்ணியா அவதரித்த திருத்தலம் தான் இது. ஆக்சுவலா அட்சய பாத்திரம்னு ஒண்ணு நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை உருவாக்கினதே இந்த அன்னபூர்ணி தாயார் தானம். இன்ஃபேக்ட் சிவபெருமானே பிரம்மதேவருடைய ஒரு தலையை கொய்ததால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட இந்த அன்னபூர்ணி தேவியிடம் தான் யாசகம் பெற்று தோஷத்திலிருந்து விடுபட்டார்னு கூட ஒரு புராண கதை இருக்கு. அன்னபூர்ணி அம்மனை ரொம்பவே திருப்தியா வணங்கியாச்சு. அடுத்த லொகேஷனுக்கு மூவ் பண்ணலாமா?
அடுத்ததா கேட் நம்பர் 2ல காசி விசாலாட்சி தாயாரை தான் நம்ம பார்க்க போறோமே. எப்படி பார்த்தாலும் நம்மளால வழியே கண்டுபிடிக்க முடியாதுங்க. எல்லாமே குட்டி 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 சந்துல இருக்கிறதால நமக்கு ரொம்ப குழப்பம். கூகுள் மேப் சத்தியமா யூஸே பண்ண முடியல, அவ்வளோ குழப்பி விட்டுடுது. ஸோ பெட்டர் நம்ம வந்து வாயை திறந்து எல்லார்கிட்டயும் வழி எங்கன்னு நம்ம கேட்டு மட்டும்தான் நம்மளால போக முடியுது. சரிங்களா? இந்த காசி விசாலாட்சி அம்மன் கோவில் 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. ஆரம்ப காலத்துல விசாலாட்சி அம்மனுக்கும் அன்னபூர்ணிக்கும்னு தனித்தனி கோவில்லாம் கிடையாது. இவங்க 2 பேருமே ஒரே தேவியுடைய அம்சமாகவே பாவிச்சுதான் வழிபட்டு வந்திருக்காங்க. அப்புறம் 1893 வருஷம் தான் நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தை சார்ந்தவங்க இங்க கோயில் கட்டி இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த இடத்துல ஒரு ½ அன் ஹவர்லயே நாங்க தரிசனத்தை முடிச்சுட்டு மறுபடியும் 2ஆம் நம்பர் கேட் வழியா விஸ்வநாதர் கோவிலுக்கு உள்ளார போய் 3ஆம் நம்பர் கேட் வழியா வெளியில வந்துட்டோம். ஏன்னா இந்த 3ஆம் நம்பர் கேட்ல தான் மணிகர்ணிகா போறதுக்கான ஷார்ட்கட் ரூட் இருக்கு. அடுத்துதான் நாங்க வந்திருக்கிறது மணிகர்ணிகா காட். காசிக்கு வர ஒவ்வொருத்தரும் தவறாம வந்து பார்த்துட்டு போற ஒரு மாபெரும் சுடுகாடு. இதை பத்தி தேவையான தகவல்கள் ஆல்ரெடி பார்ட் 2A சொல்லிட்டதால ஜஸ்ட் இங்க இருந்து போட் மூலமா தசஸ்வமேதா காட்டுக்கு போலான்னு ட்ரை பண்ணோம். ஆனா ஷேர் போட் சர்வீஸ் நைட் 8 மணியோட க்ளோஸ் தான். இருந்தாலும் இண்டிவிஜுவல் போட்டு இந்த டைம்ல ரெண்ட்டுக்கு கிடைக்கதான் செய்யுது. பட் ஜஸ்ட் ½ கிலோமீட்டருக்காக எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி எங்களோட பிளான் என்னன்னா, டே 1ல தசஸ்வமேதா காட்ல நடக்கிற கங்கா ஆர்த்திய போட்ல உட்காந்துக்கிட்டே பார்க்கணும். டே 2ல ஹஸ்ஸி காட்ல நடக்கிற கங்கா ஆர்த்திய அந்த நதிக்கரையில உட்காந்துக்கிட்டே பார்க்கணுங்கிறது தான். இதுல டே 1ல கொஞ்சம் லேட் பண்ணதால கங்கா ஆர்த்திய மிஸ் பண்ணிட்டோங்க. ஆனா டே 2ல கண்டிப்பா இந்த கங்கா ஆர்த்திய மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஆண்டி வேலை இருக்கிற ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல்ல எங்க டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே இந்த வாரணாசியோடைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எப்படிதான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். வாரணாசியோடைய இன்னொரு பேர் பனாரஸ். இந்த பேரை கேட்டதுமே லேடிஸ் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது பனாரஸ் பட்டு சாரி தானே. ஆக்சுவலாக இந்த பனாரஸ் பட்டுங்கிறது வேர்ல்ட் கிளாஸ் ஃபேமஸ் அண்ட் அது இங்கே ரொம்ப ரொம்ப சீப்பாகவே கிடைக்குதுங்க. பட் நாங்கள் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டே எங்கள் ரூமுக்கு போய் தூங்கியாச்சு. ஹாய், குட் மார்னிங். காசியில் இன்னைக்கு எங்களுக்கு 2வது நாளுங்க. நாங்கள் தங்கியிருந்த இந்த நாட்டுக்கோட்டை நகர செட்டியார் மடத்துல இருந்து இன்னைக்கு செக் அவுட் பண்ணுறோம். நேற்றுக்கு வந்துட்டு திருப்தியா காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் அன்னபூரணி அம்மாவையும் வணங்கிட்டோம். உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து தான் வணங்கியிருக்கிறோம். சரிங்களா? என்ன ஒரே ஒரு சின்ன குறை அப்படின்னா, எங்களால் வந்துட்டு கங்கா ஆர்த்தி மட்டும் ஈவினிங் போய் பார்க்க முடியல. அது ஒன்று தாங்க குறை. இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம அகைன் இன்னைக்கு ஈவினிங் வந்து கங்கா ஆர்த்தி பார்க்கலாம். அப்போ காலையில என்ன பண்ண போறோம்னு தானே யோசிக்கிறீங்க. என்னன்னா, இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சார்நாத் புத்தர் கோவில்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது ரொம்ப ஃபேமஸான இடமும் கூட. ஸோ நம்ம அதை தான் அடுத்தது போய் பார்க்க போறோம், அதுவும் லோக்கல் ட்ரெயின் மூலயமா. அப்போ எதுக்கு இப்பவே செக் அவுட் பண்ணீங்கன்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலா 2வது நாளுக்கும் ரூம் ரெண்ட் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிறதுனால தாங்க. எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிளாக் ரூம்ல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா சுத்திட்டு அகைன் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நான் வந்து நைட்டு ட்ரெயினும் ஏற போறோம். ஸோ அதை ஐடியா பண்ணி தான் இப்பவே செக் அவுட் பண்ணிட்டோம். வாங்க வாங்க. சாரநாத் டெம்பிள். இந்த இடத்த நம்ம எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்ல. இது நம்ம இந்திய நாட்டுடைய கௌரவம். அசோக சக்ரா, அசோக எம்ப்ளம், இது ரெண்டுமே இங்க சிதிலமடைஞ்ச தூண்களில் இருந்து தான் எடுத்து இப்போ மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்திய நாடு இன்னும் அரசு முத்திரையாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டே 2ல மதியம் 12 மணி வரைக்கும் நாங்க சார்நாத் பகுதியை சுத்தி பார்த்துட்டு மதியத்துக்கு மேலதான் மறுபடியும் காசி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வாரணாசி சிட்டிக்கு வந்திருந்தோம். பொதுவா காசிக்கு வர்றவங்க இந்த வாரணாசி சிட்டியை மட்டுமே பார்த்துட்டு கயாக்கு போறத வழக்கமா வச்சிருப்பாங்க. ஸோ வீடியோட லென்த் கருதியும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த சார்நாத் பத்திய டீடைல்ஸை மட்டும் தனியா ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போதைக்கு வாரணாசி சிட்டில எங்களுடைய டே 2 பிளானை மதியத்துக்கு மேல நமோ காட்டுங்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்.
வாரணாசி சிட்டியிலிருந்து ஒரு டுக் ஆட்டோ பேசி நாங்கள் வந்திருக்கிற இடம் தாங்க நம்ம காட்டி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த மாதிரி அழகாக கைகள்லாம் அமைச்ச மாதிரி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. எக்ஸாக்டாக இந்த சிவனுடைய கைகள் மாதிரியே இருக்குது, அந்த ஒரு சிலை மட்டும். உங்களுக்கு அப்படி தெரியுதா? ஓகே ஃபைன். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். பிளானிங் எதுவும் சொதப்பாமல் இருக்கணும். போட்டிங் வந்துட்டு நமக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டாகவும் இருக்கணும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போகலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணலாம். நாங்கள் இந்த நமோகாட்ல இருந்து அடுத்ததா போட்டு மூலயமா ஹஸ்திகாட்டுக்கு போக போறோங்க. இந்த போட்ல இருந்துட்டு இந்த ஒட்டுமொத்த 84 காட்ஸுமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்க பார்கெயின் பண்ணதான் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. ரெண்டாவது, இங்க உங்களை வந்துட்டு இந்த போட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு கூவி கூப்பிடுறாங்க. ஸோ நீங்க எந்த இடத்துக்கு இறங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு பேரம் பேசிக்கலாம். சரிங்களா? வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் காசி கங்கா நதியில நம்ம போட்டிங் போக போறோம். பார்க்கலாமா? ஆல்ரைட், போட் ஏரியாச்சுங்க. ஹஸ்திகாட்டுக்கு இந்த நமோகாட்ல இருந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. குழந்தைங்க 2 பேருக்கு வந்துட்டு பாதி டிக்கெட் தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வெயில் அடிக்குது. நேற்றுக்கு காசிக்கு வந்த உடனே இங்க நிறைய பேர் வந்துட்டு இதே மாதிரி போட் ரைட் போயிருந்தாங்க. என் குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்களா, நைட்டு போயிட்டு ட்ரை பண்ணுவோங்க, ஆனா அங்க வந்து போட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சின்னவன் தான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். ஐயோ போட்ல கூட்டிட்டு போல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவன் தான் ஆக்சுவலா எங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானே. பப்பு, உன் முகத்தை காட்டு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. அது மாதிரி நிக்க கூடாது, இப்படி உட்காந்துக்கோங்க. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலம் தெரியுது, பாத்தீங்களா? ஆக்சுவலா இந்த பாலத்தை பார்த்த உடனே எனக்கு சடால்னு ஒரு யோசனை வந்துருச்சு. இதை பாக்குறதுக்கு RRR மூவில அவங்க 2 பேர் வந்து இப்படி கை கோத்துப்பாங்களே அந்த பாலத்துல, அந்த சீன் எடுத்த பாலம் இதுதானோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனா ராஜமௌலி சார் எப்படியும் அதுக்கும் ஒரு செட்டு போட்டு கூட எடுத்திருப்பாரு, யாருக்கு தெரியும். சுமார் 1.5 மணி நேரம் போட் ரைட். ஒவ்வொரு படித்துறையா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே, பா வேற லெவல். அதான் போல காசிக்கு வந்தா திரும்பி போக மனசே வராதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. சிவனே தனக்காக பார்த்து பார்த்து உருவாக்கிய நகரமாச்சே. என்ன ஒண்ணு, இந்த வெயில் தான் மண்டைக்குள்ள ஸ்டாப் போட்டு உறிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்ததுல டைம் போனதே தெரியல. இப்போதைக்கு நமோகாட்ல இருந்து ஹஸ்திகாட் வரைக்கும் தாங்க போட் ரன் ஆகுது. நாங்க பே பண்ண இந்த 200 ரூபாங்கிறது கூட நமோகாட் டிராப் பண்றதுக்கும் சேர்த்து தாங்க. பட் நாங்க ரிட்டர்ன் அங்க போகல, அதுக்கு பதிலா ஹஸ்திகாட்லயே எங்களை டிராப் பண்ண சொல்லி இறங்கிட்டோம். ஏன்னா இங்கதான் இன்னைக்கு ஈவினிங் நம்ம கங்கா ஆரத்தி பாக்குற பிளான்ல இருக்கிறோமே. காசியில கங்கை நதி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இங்க நடக்கிற கங்கா ஆர்த்தியும் ஃபேமஸுங்க. இங்க டோட்டலா 84 படித்துறைகள் இருக்குதுன்னு சொல்றீங்க. இதுல இந்த கங்கா ஆர்த்தியை நாங்க எங்க போய் பாக்குறது? இதான அடுத்த கேள்வி, சொல்றேன். எல்லா காட்லயுமே இந்த ஆரத்தி நடக்காதுங்க. ஒரு சில குறிப்பிட்ட காட்ஸ்ல மட்டும்தான் இந்த கங்கா ஆரத்தி கண்டக்ட் பண்றாங்க. லைக் நமோ காட், தசஸ்வமேதா காட், பிரயாக் காட், ஹஸ்தி காட். இதுல தசஸ்வமேதா காட்ல வந்துட்டு கங்கா ஆரத்தி அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க. அங்க ஏகப்பட்ட கூட்டங்கள் வருங்க. நமக்கே சுத்தமா இடமே கிடைக்காது. உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு நீங்க அந்த காட்ல இடம் பிடிச்சு உட்காந்துருங்க. இதுவே ஹஸ்திகாட்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாவே இந்த கங்கா ஆரத்தியை பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஹஸ்திகாட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் வந்துட்டு சங்கட் மோச்சன், துர்கா டெம்பிள், இந்த மாதிரி கொஞ்சம் டெம்பிள்ஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம் கையோட அப்படிங்கறதுனால தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். சரி, இங்க இருந்து ஒவ்வொரு கோயிலா பார்த்துட்டு கடைசியா கங்கா ஆரத்தி பாக்குறதுக்கு நம்ம ஹஸ்திகாட்டுக்கு வரலாமா? இப்போ நம்ம ஹஸ்திகாட்ல இருந்து சங்கட் மோச்சன் ஹனுமன் டெம்பிளுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோமே. இது பாத்தீங்கன்னா ஹஸ்திகாட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இதுக்கு வெஹிக்கல்ஸ் இருக்குது. நீங்க ஹஸ்திகாட்டுக்கு வெளியில வந்து பாக்குறீங்க அப்படின்னாக்கா டுக்டுக்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோவே நிறைய இருக்குது. இருந்தாலும் 1.5 கிலோமீட்டருக்கு நாங்க நடந்தே போகலான்னு டிசைட் பண்ணி இப்போ நடந்துகிட்டே இருக்கோம்.
வாருங்கள். ஒரு 15 நிமிஷம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் நாங்க சன்கட் மோட்சன் இந்த ஹனுமன் கோவிலுக்கு வந்து தரிசனத்தையும் முடிச்சுட்டு தான் இப்போ உங்க முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த கோயிலுக்குள்ளார வந்துட்டு போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ராஹிபிட் பண்ணிருக்காங்க. ஸோ போனு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ கேமராஸ் எடுக்கிறது, இது மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வித் உங்க பேக்கோட நீங்க வந்து இந்த லாக்கர்ல வச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால கோவிலுக்குள்ளார வீடியோ எடுத்து காட்ட முடியல. இதுல பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்குதுங்க ஆக்சுவலா. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம்னா கியூல நிக்காம எல்லாரும் வேற ஒரு திசை நோக்கி போனாங்க. சரி வேற எங்கேயோ போறாங்க போல இருக்குன்னு நாங்களும் அவங்க கூட ஃபாலோ பண்ணி தான் போனோம். பட் ஒரு 10 அடி கேப்லயே வந்துட்டு நம்ம ஹனுமனை வந்து தரிசிக்கிற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. பிகாஸ் நீங்க கியூ பிடிச்சு போறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா 1 ஹவருக்கு மேல ஆகும். சப்போஸ் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க கியூல நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 அடி கேப்ல தான் வந்துட்டு ஜனங்க நிறைய பேர் ஒரு ஸ்டேஜ் மேல நின்று அப்படியே பாக்குறாங்க. சாமிக்கு நேர் எதிர்க்கவே அப்படியே கூட தரிசனம் வாங்கிட்டு வரலாம். அந்த ஹனுமனுக்கு ஆப்போசிட்ல அப்படியே வந்துட்டு ராம், லக்ஷ்மண், சீதா இவங்க 3 பேரோட சன்னதியும் இருக்குது. ஸோ அங்க வந்து கிட்ட போய் தான் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு எழுந்து கூப்பிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அங்கேயே உட்காந்துட்டு கடகடகடான்னு உங்க முன்னாடி வந்து மொத்த தகவலையும் ஒப்பிச்சுட்டேன். போதுமா? அடுத்ததான் இன்னொரு கோயிலுக்கும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த கோவிலுங்க? சரி, ஓகே, சஸ்பென்ஸ். ஆமா, வாங்க போலாம். அடுத்ததான் நம்ம ஸ்ரீ சத்யநாராயண துளசி மானஸ் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோமே. இந்த இடம் பாத்தீங்கன்னா சங்கட் மோட்சன்ல இருந்து வெறும் 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்குது. இந்த கோவில் ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கிபி 16ஆம் நூற்றாண்டுல கவிஞரும் துறவியுமான கோஸ்வாமி துளசிதாஸ் தன்னுடைய புகழ்பெற்ற காவியமான ராமச்சரிதமானஸ் எழுதிய இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த கோயில் 1964 வருஷம் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலுடைய உட்புற சுவர்கள்ல அந்த காவியத்துடைய பல வரிகள் அண்ட் இதோட காட்சிகளும் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. பார்க்கறதுக்கு இந்த கோவில் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில அழகா இருந்துச்சு. இங்க ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததா பக்கத்திலேயே இருக்கிற துர்கா மந்திருக்கு தான் போயிருந்தோம். அடுத்ததான் நம்ம காசியில இருக்கிற துர்கை அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோமே. நம்ம லாஸ்டா பார்த்த இந்த துளசி மானஸ் கோவில்ல இருந்து இது ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் தாங்க. ஸோ நம்ம இதுக்கு எதுக்குமே ஆட்டோ மாதிரி எல்லாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த தெருக்குள்ளாரே நடந்தே கூட வந்துடலாம் கூகுள் மேப்போட யூஸ்ல. ஓகேங்களா? நம்ம அஸ்ஸி காட்டுக்கு வந்துட்டாலே போதுங்க. மேல சொன்ன இந்த 3 கோவில்களுக்குமே நம்ம நடந்தே வந்துடலாம். ஓகே, இப்போ துர்கை அம்மனை தரிசிக்க போலாமா? உள்ளூர் மக்களிடையே ரொம்பவே பிரபலமான இந்த துர்கா கோவில் கிபி 18ஆம் நூற்றாண்டுல பெங்காலி மகாராணியால கட்டப்பட்டதாங்க. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வர்றவங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கும் வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. திருப்தியா சுவாமியை தரிசிச்சாச்சுங்க. உள்ளார துர்கை அம்மா அவ்வளோ அம்சமா இருக்கிறாங்க. நல்ல சிறப்பான அலங்காரத்தோட இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு தத்ரூபமா அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தோணுது. கூடவே லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி, கால பைரவர் இவங்களுடைய சன்னதி கூட இருக்குது. இதுக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு குளமும் இருக்குதுங்க. அவ்வளவுதாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமா? ஓகே, அதுக்குள்ளாரையே நம்ம பிளான் பண்ண மாதிரி 3 கோவில்களையுமே அடுத்தடுத்து பார்த்து முடிச்சாச்சு. அதுவும் நடந்தே போய் இப்ப அடுத்ததா மறுபடியும் அஸ்ஸி காட்டுக்கு போய் கங்கா ஆர்த்தி தான் பார்க்கணும். இன்னும் அது 1 மட்டும் தாங்க குறையா நிக்குது. அதுவும் உங்களுக்கு இந்த காணொலி மூலமா காட்டிட்டேன்னா எனக்கு பரம திருப்தி ஆயிடும்னு தோணுது. போலாமா? எந்த வழி? நம்ம ஊர்ல கும்பகோணத்துல எப்படி நிறைய கோவில்கள் இருக்குதோ அதே மாதிரி தாங்க இந்த வாரணாசி சிட்டிலயுமே திரும்புற பக்கம் எல்லாம் ஏகப்பட்ட கோவில்கள். நம்ம நடந்து போறதால வர ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஆண்டி வேல நம்ம பாக்குற எல்லா கோவில்களையுமே இப்படி வழிபட்டுக்கிட்டே போகலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம துர்கா மந்திர்ல இருந்து அஸ்ஸி காட்டுக்கு தான் போக போறோம். இது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாங்க. அதுவுமே நம்ம நடந்தே தான் போலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா, கண்ணு முன்னாடியே அத்தனை டுக் டுக் போச்சு. இந்த வீடியோ எடுக்கிற பையன் இருக்கிறான்ல, அப்பாடி நேத்துக்கு முடியல. இன்னைக்காவது நம்ம கங்கா ஆர்த்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு.
வாங்க வாங்க. கரெக்டா ஆர்த்தி எடுக்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட்லயே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பாடி, ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குதே, இந்த ஒரு இடம் பார்க்காமலே போறோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, அட்லாஸ்ட் நம்ம கங்கா ஆர்த்தியும் பார்க்க போறோம். ஃபைன். இந்த காசிக்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காசியில நாங்க உங்களுக்கு இப்போ சொன்ன இடங்கள் தவிர்த்து வேற ஏதாவது இடங்கள் இருந்தாலுமே எங்க கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? கமெண்ட்ல. நெக்ஸ்ட் ட்ரிப்ல கண்டிப்பா நாங்க அதையும் கவர் பண்றோம். ஆசையா ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருந்தோம். நம்ம தான் ஆரத்தியை முன் வரிசையில நின்று பார்க்க போறோம் அப்படின்ட்டு. கடைசியில் அங்கேருந்து ஒரு தம்பி வந்தாப்புல வந்துட்டு இது ஒரு சேருக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இப்போ உட்காந்தாச்சு. இது ஃப்ரீ தாங்க. அந்த டீ कितना रुपए? 20 இந்த கங்கா ஆரத்திங்கிறது வற்றாத ஜீவ நதியான கங்கை நதிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நதியை கடவுளா பாவிச்சு டெய்லி ஈவினிங் நடைபெறும் ஒரு பக்தி பூர்வமான சடங்கு. அதுலயும் குறிப்பிட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க. சூரியன் அஸ்தமிக்கிற நேரங்கிறதும் சீசனுக்கு சீசன் மாறும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கங்கா ஆரத்திக்கான டைமிங்கும் சீசனுக்கு சீசன் மாறுபடுங்க. இப்போ நாங்கள் வின்டர் சீசன்ல வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஆரத்தி 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுவே நீங்க சம்மர் சீசன்ல வர மாதிரி இருந்தா ஆரத்தி தோராயமா 7 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. வேதங்கள் நன்கு கற்று தேர்ந்த பண்டிதர்கள் 7 பேரால பெரிய பெரிய தீபங்கள் கொண்டோம் இசைக்கருவிகளை கொண்டோம் இந்த ஆரத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா நடத்தப்படுது. இதுல எங்களை மெய்சிலிருக்க வச்ச விஷயம் என்ன தெரியுமா? இவங்களோட கோஆர்டினேஷன் தான். साम्राज्यं भोज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्ठं सर्वायुषा अन्नादा. சுமார் 1 மணி நேரம் நடத்தப்படுற இந்த கங்கா ஆரத்தியை நம்ம கரையில இருந்தும் பார்க்கலாம், போட்ல இருந்தும் பார்க்கலாம். கரையில உட்காந்து பார்க்கறதுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். ஆனா போட்ல உட்காந்து பார்க்கறதுக்கு மட்டும் போட்டிங்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கங்கா ஆரத்தி தசஸ்வமேதா காட், அஸ்ஸி காட், கேதார் காட் இந்த 3 காட்ஸ்ல மட்டும் டெய்லி நடக்குதுங்க. இன்னும் ஒரு சில காட்ஸ்ல ஏதாவது விசேஷமான நாட்கள்ல மட்டும் நடத்துறாங்க. ஓகே, கங்கா ஆரத்தி பாத்தீங்களா? திருப்தியா இருந்துச்சா? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க. இதோட நம்ம காசி வீடியோவை இங்க முடிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்ததா இந்த அசுகாட்ல இருந்து நம்ம ஒரு பேட்டரி ஆட்டோ மூலமா வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காலையில நம்மளுடைய லக்கேஜ் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கயாக்கு தான் ட்ரெயின் ஏற போறோம். உங்களை நான் அடுத்ததா கயா வீடியோல மீட் பண்றேன். நன்றி. இந்த காசில நாங்க வாரணாசிக்கு வந்த ட்ரெயின் ஃபேர் அண்ட் ரூம் ரெண்ட்டை தவிர்த்து செலவுன்னு பாத்தீங்கன்னா போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் டுக்டுக்கு எங்க 4 பேருக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாவே ஒரு 400 ரூபாய்க்குள்ள தாங்க வந்திருக்குமே. அதுக்கப்புறம் சார்நாத்துக்கு ரிட்டர்ன் ட்ரெயின்ல வந்ததுக்கு ஒரு ஆளுக்கு 35 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இதாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. ஆனா இங்க கயாசுரன்ற ஒரு அசுரனோட பேரை ஊருக்கு வச்சிருக்காங்க. 2 மணி பயங்கர குளிர். பசங்களால இங்க ஆட்டோ ஏறி போற லெவல்ல இல்ல. இங்க இருக்கிற போதி மரத்துல தான் புத்தர் தியானம் பண்ணி ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்க இந்த நதிக்கரை ஓரமாகவே வந்தீங்கன்னா உங்களுக்கு கயாஜி டேம் இருக்கும். அதுக்கு மேல போற ஏறிடலாமா மலை மேல? என்னடா சோகமா சொல்றீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.